மலம் கழிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் அதோட சேர்ந்து போகிறத வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு அச்சம் வரும். என்ன இப்படி பிளட்டாக போகுதே, இது என்ன வகையான நோயாக இருக்கும், கேன்சராக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை வந்து மூலமாக இருக்குமா, மூலம்னு சொல்கிறாங்க, பௌத்திரம்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த கண்டிஷனை பார்க்கணும். இது வரைக்கும் இருந்ததில்லை, தற்காலிகமாக இப்போ தான் இருந்திருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை இதுதான் முதல் முறையாக வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது அப்படிங்கிறப்ப, இல்லை டாக்டர் இது எனக்கு தற்காலிகமாக இல்லை, அடிக்கடி வருது அப்புறம் நார்மல் ஆகிடுது அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்போ அடிக்கடி வருது அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலைகளில் வருது அப்படின்னு யோசிக்கணும். நம்ம உணவு முறை ஏதாவது ஒன்று தவறாக வந்து எடுக்கிறோமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த பிளட் வந்து எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லை சில பேர் வந்து பார்ப்பாங்க மோஷனில் வந்து அந்த ரத்தமானது உறைந்து போன மாதிரி இருக்கும், அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாக வந்து இருக்கும், இல்லை டார்க் சாக்லேட் ப்ரௌன் கலரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா ஃபிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலம் கழிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் அதோட சேர்ந்து போகிறத வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு அச்சம் வரும். என்ன இப்படி பிளட்டாக போகுதே, இது என்ன வகையான நோயாக இருக்கும், கேன்சராக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை வந்து மூலமாக இருக்குமா, மூலம்னு சொல்கிறாங்க, பௌத்திரம்னு சொல்கிறாங்க, இது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அது அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதற்கு தெளிவு கிடைக்கும் வகையில் தான் இந்த பதிவு. யூஸ்வலாக என்ன அப்படின்னா, மலம் கழிக்கும் பொழுது பிளட் வருமா அப்படின்னா வராது. ஸோ அதற்கு வர வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. ஸோ தற்காலிகமாக நம்ம இந்த கண்டிஷனை பார்க்கணும். இது வரைக்கும் இருந்ததில்லை, தற்காலிகமாக இப்போ தான் இருந்திருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை இதுதான் முதல் முறையாக வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது அப்படிங்கிறப்ப, ஸோ அக்யூட்டாக ஏதாவது ஒரு கண்டிஷன், யூஸ்வலாக பாடி ஹீட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே பாடி ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்கலாம், நம்ம உணவு முறையில் வந்து ரொம்ப வந்து காரம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்திருக்கலாம், இல்லை நம்ம நிறைய தண்ணீர் வந்து குடிக்காமல் டீஹைட்ரேஷன் வந்து ஆகியிருக்கலாம், இல்லை பாடி ஹீட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்வலாக வந்து வெப்பமான வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய தரையில் வந்து உட்காருவது, படுத்துறங்குவது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலக்குடலுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் இருக்கு பார்த்தீங்களா, இரத்த நாளங்கள் டார்ஷியஸ் ஆகும், வெரிகோஸ் ஆகும். இப்போ நம்ம கால்கள் எல்லாம் நரம்பு சிலந்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இரத்த நாளங்கள் புடைத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி புடைக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, உடல் உஷ்ணத்தால் புடைக்க ஆரம்பிக்கும். இதனுடன் சேர்ந்து என்ன அப்படின்னா, வரக்கூடிய மலமும் வறட்சியாக இருக்கும் பொழுது உராய்வு ஏற்பட்டு நமக்கு ப்ளீடிங் ஏற்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்போ தற்காலிகமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம மோர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உடலை குளிர்ச்சி அடைய செய்யக்கூடிய வகைகளில் உணவு முறைகள், எண்ணெய் தேய்த்து குளிக்குதல், இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நார்மல் ஆகிடும். இது தற்காலிகமான ஒரு விஷயம். இல்லை டாக்டர் இது எனக்கு தற்காலிகமாக இல்லை, அடிக்கடி வருது அப்புறம் நார்மல் ஆகிடுது அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்போ அடிக்கடி வருது அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலைகளில் வருது அப்படின்னு யோசிக்கணும். நம்ம உணவு முறை ஏதாவது ஒன்று தவறாக வந்து எடுக்கிறோமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ தவறான உணவு முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அசைவ உணவுகள், எண்ணெயுடன் சேர்ந்த உணவுகள், மைதா சேர்ந்த உணவுகள் போன்றவை எடுக்கிறோம் அப்படின்னா, முதலில் அந்த உணவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இது அடிக்கடி ஏற்படுபவர்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். மலம் கழித்தல் அப்படிங்கிறது காலையில் எழுந்தவுடன் முதல் கடனாக இருக்க வேண்டியது. அப்படி இல்லாமல் 2 நாளைக்கு ஒரு தடவை போகிறேன், 3 நாளைக்கு ஒரு தடவை போகிறேன், 4 நாட்களுக்கு ஒரு முறை போகிறேன் அப்படின்னு போகிறப்ப வெகு நேரமாக, மணி நேரமாக அந்த மலக்குடல்ல வந்து மலம் தங்கி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, வறட்சி ஏற்பட்டு அதன் தொடர்ந்து என்ன அழுத்தம் அதிகமாக கொடுக்குறப்ப, டாய்லெட்ல ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம புஷ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பின் நாட்களில் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம் மாதிரி ஏற்படும். ஸோ மூலம் ஏற்பட்டு, மூலமா யூஸ்வலா ஹெமராய்டுன்னு சொல்லுவாங்க.
இதுல வந்து முதல் நிலையா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் மட்டும் வரும். சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டாய்லெட் வாஷ் பண்றப்ப ஏதோ வர்ற மாரி ஃபீல் பண்ணுது. அப்புறம் உள்ள போயிடுதுங்குவாங்க. சில பேர் வெளியவே இருக்கு. நான் தள்ளி விட்டா உள்ள போகுதுங்குவாங்க. சில பேர் வெளிய அப்படியே இருக்குங்குவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலத்துல இருக்கக்கூடிய 4 டிகிரீஸ். ஆனா இது எல்லாமே மூலம் தான். இது இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு சின்ன மருக்கள் மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 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 கொப்பளம் மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு. இது வந்து என்னன்னா, வெளிமூலத்தில் இருக்கக்கூடிய வந்து இது. இந்த மலம் கழிக்கும் பொழுது நம்ம ப்ளீடிங் வரப்ப எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நோட் பண்ணணும். மலம் கழிக்கும்போது அந்த குருதியானது எப்படி அந்த மோஷன்ல கோடு போட்ட மாரி வருதா? இல்ல அதிகமாக சிதறுவது போன்று வருதா? அப்படின்னு. கோடு போட்ட மாதிரி வருது அப்படின்னா, உள் மூலமா இருக்கும். இல்ல சிதறு மாரி இருந்தது அப்படின்னா, வெளி மூலமா இருக்கும். அந்த பிளட் வந்து எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? இல்ல சில பேர் வந்து பாப்பாங்க. மோஷன்ல வந்து அந்த ரத்தமானது உறைந்து போன மாதிரி இருக்கும். அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு நிறமா வந்து இருக்கும். இல்ல டார்க் சாக்லேட் ப்ரவுன் கலர்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா, நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. விரைந்து மருத்துவர்களை பார்க்கணும். குறிப்பாக மதுப்பழக்கம் உடையவர்கள், இல்ல வெகு நாளாக ஏதாவது நோய்க்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா, விரைந்து மருத்துவரை பார்க்கணும். இது எத காமிக்குதுன்னா, இன்டர்னல் ஹெமரேஜ் வயிற்று பகுதிகள்ல, இல்ல கல்லீரல்ல இருந்து நமக்கு ப்ளீடிங் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரத்தம் கடந்து மலக்குடலுக்கு வரும்பொழுது உறைந்து போய் வந்து இருக்கும். யூசுவலா இந்த மாதிரி இருப்பவர்கள் என்ன ஆகும், அடிக்கடி நான் பார்க்குறேன். ஆனா நான் வெளிய சொல்றதில்ல. எனக்கு இப்ப நடந்தா மூச்சு வாங்குது, உடல் பருமன் ஆகுது அப்படின்னு இருந்தது அப்படின்னா, நம்ம ஹீமோகுளோபின் செக் பண்ணி பார்க்கணும். ஹீமோகுளோபினும் கம்மியா இருக்கு அப்படின்னா, விரைந்து மருத்துவர்களை பார்க்க வேண்டும். ஏன்னா, இது தீவிர கல்லீரல் வந்து செயலிழப்புக்குரிய அறிகுறி. லிவர் சிரோசிஸ் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உள்ள ப்ளீடிங் ஆயிக்கிட்டே இருந்ததுன்னா, தேவை என்றால் பேண்டிங் போன்ற ப்ரொசீஜர் வந்து செய்யப்படும். அந்த ப்ரொசீஜர் செய்த பிறகும் நம்ம சீரான உணவு முறை, அற்புதமான சித்த மருந்துகள் இருக்கு. அத ஃபாலோ பண்றப்ப என்ன அப்படின்னா, நமக்கு நார்மல் ஆயிடும். அப்ப என்ன அப்படின்னா, எந்த வகையில இருக்கு? எதனால ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தற்காலிகமா இருக்கா? இல்ல நாட்பட்டு இருக்கா? நாட்பட்டு அடிக்கடி வருது அப்படின்னா, எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மூலம் இருப்பவர்களுக்கெல்லாம், ஹெமராய்டு இருப்பவர்களுக்கெல்லாம் பின்னாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மோஷன்ல ப்ளீடிங் போறதே நமக்கு ஹைப்போதைராய்டு வரப்போகுது, இல்ல இருக்குது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு சிம்ப்டமாக கூட வந்து வைத்துக்கொள்ளலாம். அதனால நம்ம ஹைப்போதைராய்டு இருக்கா அப்படின்னு தைராய்டு லெவல வந்து செக் பண்ணணும். சரி, ஓகே. எனக்கு இப்பதான் டாக்டர் இருக்கு, இல்ல மூலமாகவே இருக்கு, ரொம்ப சிவியரா இல்ல, ப்ளீடிங் மட்டும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னா கருணைக்கிழங்கு. தேரையர் பிணியணுகா விதியில தேரையர் அவர்கள் குறிப்பிட்டபடி என்னம்னா, கந்தத்தில் கருணையின்றி புசியும். அப்ப அற்புதமான ஒரு உணவு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை. இந்த கருணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிக்கருணை. இந்த பிடிக்கருணை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வேக வச்சுட்டு, தோல உரிச்சுட்டு, நம்ம நல்லா மசிச்சுட்டு, அதனுடன் மஞ்சள், சீரகத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இத போட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கலந்துட்டு, நல்லா ஒரு உருண்டை இல்ல சாதத்துல போட்டு முதல் விஷயமா மதிய உணவுல வந்து எடுத்துக்கணும். காலையும், மாலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்தி இலை சாறு. துத்தி இலைய வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அரைச்சுட்டு, அதனுடைய சாறு வந்து ஒரு 50 எம்எல் காலையும், மாலையும் வெறும் வயிற்றில எடுக்கணும். இரவு வந்து திரிபலா சூர்ணம் போன்றவை எடுக்கணும். இப்படி எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஆ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, புடைத்தல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ப்ளீடிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆ ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம் அதிகமாவதும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் மூலத்தோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இருப்பினும் தைராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஆனா மோஷன்ல ஒரு கருப்பு கருப்பா டார்க் சாக்லேட், ப்ரவுன் சாக்லேட்ஸ் கலர்ல இருந்தது அப்படின்னா, தாமதிக்காமல் விரைவில் மருத்துவரை அணுக வேண்டும். நன்றி.